டிசம்பர் 26ஆம் தேதி 2004 யாராலையும் மறக்கவே முடியாது. இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சுனாமி, அதுவும் தமிழகத்தில் எத்தனை பேர் பாதிச்சிருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில, தமிழ்நாட்டில் வாழ்ற ஒவ்வொரு மக்களுடைய மனசுல அது வாழ்ற வரைக்கும் அந்த ஒரு நாள் நிச்சயமாக யாராலையும் மறக்க முடியாது. எத்தனை பேர் நம்ம இந்த கடலுக்கு பறி கொடுத்தோம். கடல் கொந்தளிச்சு வரும்போது, விடிய காத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன வந்திருக்குன்னு நமக்கு தெரியாம, அப்போ சுனாமின்னு என்ன கூட தெரியாம நம்ம மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சுனாமின்னு ஒன்று இருக்கு, அது அப்போதான் தெரிஞ்சது. இத்தனை வருடங்கள் கழிச்சியும் ஒவ்வொரு வீட்டிலையும் கண்ணீர் விழாத நாள் இருக்க முடியாது. டிசம்பர் 26 வந்துச்சுன்னா நிச்சயமாக அது ஒவ்வொரு மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாஜக சார்பாக எங்களுடைய கராத்தே தியாகராஜன் அவர்கள் இந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட தலைவர், எங்க கட்சி சார்பாக அத்தனை தொண்டர்கள் ஒவ்வொரு டிசம்பர் 26ஆம் தேதி கடலோரமா வாழ்ற மக்களுக்கு, மீனவர்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அது பண்ணிட்டு இருக்கோம். இந்த கடலுக்கு, அந்த மாதாக்கு நம்ம எங்களை காப்பாத்துங்க, அது மட்டும் தான் எங்களால சொல்ல முடியும். மீண்டும் இந்த மாதிரி கொந்தளிச்சு வர வேண்டாம். அப்படிதான். ஏன்னா இந்த கடல் நம்பி ஒவ்வொரு இடத்துல மீனவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மீனவர்கள் ஒரு வகையில பாத்தீங்கன்னா எங்களை பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஒரு பாதுகாப்பு ஏன் சொல்றேன்னா, கடலுக்கு போகும்போது எங்கே பிரச்சனை இருக்கோ அது தகவலும் கொடுக்கறாங்க. இன்னைக்கு மரியாதைக்குரிய மதிப்புக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கட்டும், பாஜக சார்பாக இருக்கட்டும், மீனவர்களுக்கு அவங்களுடைய பாதுகாப்புக்காக எத்தனையோ நல்ல திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஃபிஷரிஸ் நான் சொல்லும்போது அவ்வளோ நல்ல திட்டங்கள் இன்னைக்கு மீனவர்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு முறையும் மீனவர்களுடைய வாழ்க்கையை எப்படி மேம்படுத்த முடியும், அதை நோக்கி எப்படி நமக்கு நம்ம நாட்டில் விவசாயங்கள் ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி நம்மளுடைய மீனவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்களுக்காக என்ன போராட்டம் இருந்தாலும், அவங்களுக்காக என்ன நல்ல திட்டங்கள் இருந்தாலும், அவங்களுடைய கஷ்டங்கள் எப்படி தீர்க்க வைக்கணும், அதுக்காக இன்னைக்கு இல்லை என்னைக்குமே நாங்கள் பாடுபடுவோம். அவங்களோட நாங்கள் நின்றுட்டு இருக்கோம்.